இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான மலை பிரதேசம், மலை வாசஸ்தலம். சுற்றுலா பயணிகளெல்லாம் ஏறுவதும் இறங்குவதுமாக இயற்கை அழகை கண்டு ரசிப்பதிலும், இன்னும் அங்குள்ள அந்த காலநிலைகள், அங்குள்ள மேக கூட்டங்கள், அங்குள்ள குளிர்ச்சியான சூழல், இதை பல பேர் ஏறுவதும் இறங்குவதும் மிக மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு சிறுமியும் நடந்து சென்றார். முதுகிலே ஒரு பெரிய மூட்டை, பெரிய பாரம் சுமந்து சென்று கொண்டிருக்கிறார். இதை பார்த்த சக பயணி, குழந்தாய், நீயே ஏறுவதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறாய், மூச்சு வாங்குகிறது, உயரே ஏறி செல்ல வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உனது தோளிலே என்ன பெரிய பாரத்தை தூக்கி கொண்டு அதை தூக்கி தூர எறிய வேண்டியது தானே, அதில் அப்படி என்ன முக்கியமான இது இருக்கிறது, அவசியம் தூக்கி செல்ல வேண்டுமா என்று கேட்டார். அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னார், ஐயா, அங்கு அது பாரம் அல்ல, அந்த மூட்டையில் இருப்பது என் தம்பி. அவனுக்கு கால் நடக்க முடியாது. அவனும் என்னோடு சேர்ந்து இடங்களை பார்க்க ஆசைப்பட்டான். அவனும் 4 மனிதர்களை பார்க்க வேண்டும், 4 இடங்களை பார்க்க வேண்டும் அல்லவா? அப்போது அந்த சக பயணி கேட்கின்றார், உனக்கு பாரம் தெரியவில்லையா, உனக்கு கடினமாக இல்லையா? அப்பொழுது அந்த சிறுமி சொன்னாள், இல்லை, எனக்கு பாரமே தெரியவில்லை. ஏனென்றால் அவன் என் தம்பி, அவன் என் தம்பி. ஆம் பிரியமானவர்களே, நாம் அதிகமாக நேசிக்கின்றவர்கள், நாம் அதிகமாக அன்பு செய்கின்றவர்கள் நமக்கு சுமையாக பாரமாக தெரிவதில்லை. அதே போல் நமக்கு சுமையாக பாரமாக தெரிகின்றவர்களை கூட நாம் அன்போடு, நேசத்தோடு, பாசத்தோடு நாம் பார்க்கும் பொழுது சுமை தெரிவதில்லை, பாரம் தெரிவதில்லை. இதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு பாரமாக இருக்கிறான், மனைவி கணவருக்கு பாரமாக இருக்கிறாள், மருமகளுக்கு மாமியார் ஒரு பெரிய சுமை, பெரிய பாரம். அதே போல் சில பெற்றோருக்கு பிள்ளைகள் பாரமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இவர்களை நாம் பாசத்தோடு, நேசத்தோடு அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ, எந்த நிலையில் இருக்கிறார்களோ, என்ன குணாதிசயங்களோடு இருக்கிறார்களோ, அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் சுமை நமக்கு தெரிவதில்லை, அவர்கள் நமக்கு பாரமாக தெரிவதில்லை. நாம் வயது முதிர்ந்தவர்களை கூட நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி வயசான அப்பா அம்மா, இன்றைக்கி அவர்களை நாம் பாரமாக கருதுகிறோம். நாம் வீட்டில் வைத்து பராமரிப்பதில்லை, தனியாக ஒரு அறை அல்லது முதியோர் இல்லங்கள் இப்படி தானே இருக்கிறது. நாம் உண்மையாக அவர்களை நேசித்தால், அன்பு செய்தால் அவர்கள் பாரமாக தெரிய மாட்டார்கள். அதைத்தான் பவுலடியார் அருமையாக சொல்லுவார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, ஒருவர் மற்றவருடைய சுமைகளை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள். நம்ம நண்பர்கள், சக மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். ஒரு விரலை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கையில் இருக்கக்கூடிய 5 விரல்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நீளம், உயரம், அகலம், ஒவ்வொரு தன்மையிலே இருக்கிறது. ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த 5 குழந்தைகளை பாருங்கள், 5ம் 5 விதமாக இருக்கிறது. எல்லாம் ஒன்றாக இருக்க முடியாது. எனவே நாம் அவர்களை பாரமாக கருதாமல், அவருடைய வேறுபட்ட குணாதிசயங்களை நாம் சுமையாக கருதாமல், நாம் அன்பு செய்யும் பொழுது, அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிறைவான ஒரு வாழ்வு கிடைக்கிறது. அதுதான் ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். சிலர் நம்மளை காயப்படுத்தலாம், சிலர் நம்ம கண்ணீர் வெடிக்க வைக்கலாம், நம்மளை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லலாம். நீ மோசமானவள், நீ மோசமானவன் என்று நமது பெயரை கெடுக்கலாம் சமூகத்தில். ஆனாலும் கூட ஒருவர் மற்றவருடைய சுமைகளை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் அருமையாக வாசிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28, 29 நாம் பார்க்கிறோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த கனிவு மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம்.
கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். பாருங்க, அப்போ இந்த கனிவோடு, அன்போடு, நேசத்தோடு, பாசத்தோடு நமது சமூகத்தை, நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நாம் நேசிக்கும் பொழுது அவைகள் சுமைகள் அல்ல, சுகங்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி மூலமாக அருமையாக 30வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாக உள்ளது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த நுகம் அப்படின்னா என்ன? இப்போ உள்ள தலைமுறைக்கு அது தெரியாது. நுகம், யோக். பாலஸ்தீன நாட்டில் இயேசு வாழ்ந்த காலத்தில் விவசாய தொழில் அதிகமாக இருந்தது. கானான் நாட்டில் இஸ்ரேல் மக்கள் குடியேற பிறகு அவருடைய பிரதான தொழில் விவசாயம். நிலத்தை பண்படுத்துதல், பயிர்களை விளைய வைத்தல், கோதுமை இவைகளெல்லாம் விளைய வைத்து அறுவடை செய்தல். அப்போது இந்த விவசாய நிலங்களை பண்படுத்துவதற்காக அவர்கள் இந்த நுகம் என்கின்ற ஒரு பொருளை கையாண்டிருக்கிறார்கள். அப்போ இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? 2 கட்டை துண்டுகள், ஒரு கட்டை துண்டு நேராக இருக்கும், இன்னொரு கட்டை துண்டு அதிலே குறுக்காக இருக்கும், சிலுவை போல, ஆனால் நீட்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த குறுக்காக இருக்கக்கூடிய அந்த கட்டை துண்டை இவை இரண்டும் ஒன்றாக சேர்ந்திருக்கும் அந்த பகுதியிலே 2 எருதுகளை வைத்து கொண்டு அதன் மேல் வைப்பார்கள். அது கழுத்து மேலே அவங்க வைப்பாங்க. அப்போ அதனுடைய நீண்ட பகுதி இருக்கும், அதிலே அவர்கள் நின்று கொள்வார்கள். அப்போது முன்னே செல்ல செல்ல அந்த நிலமானது அப்படியே அது பண்பட்டு கொண்டே வரும். நமக்கு தெரியும், பாலஸ்தீனா நாட்டுகளிலே, அந்த பகுதிகளிலே நிலம் என்பது நமது பகுதியிலே பார்க்கக்கூடிய சமவெளியை போலவோ அல்ல மண்ணை போலவோ இருக்காது. அங்கு பாறை பகுதி, கற்கள் நிறைந்தது, சிறிய சிறிய கற்கள், பெரிய பெரிய பாறைகள் எல்லாம். அப்போ அவைகளையெல்லாம் நீக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிலம் பண்படுத்தப்பட்டு செடி கொடிகள், தானியங்கள், பயிர் விளைவதற்கு அது ஒரு உந்து சக்தியாக அது இருக்கும். எனவே இப்படிப்பட்ட சூழலில் இந்த நுகத்தை அதற்கு பயன்படுத்தினார்கள். அப்போ அந்த நுகம் என்பது அந்த கடினமான கரடு முரடான அந்த நிலத்தை, அந்த மண்ணை, அந்த கற்களெல்லாம் புதைந்து கிடக்கின்ற அந்த மண்ணை அது பதப்படுத்தி பண்படுத்தி ஒரு விதை ஊன்றப்பட்டு செடி வளர்வதற்கு ஏற்றதாக அது அமைகிறது. அப்போ இந்த நுகம் என்பது உண்மையிலேயே நமது சுமைகளை லகுவாக்கக்கூடியது, எளிதாக மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த 2 எருதுகள் மாடுகளை பூட்டியிருந்தாலும் அவர்கள் கழுத்து மேல் அது அந்த அதிகமான அந்த பாரம் தாக்கும். ஆனால் இந்த நுகம் இருக்கும் பொழுது அது அதிகமாக தாக்குவதில்லை. சாதாரணமாக எந்த விலங்குகள் மீதோ அல்லது எந்த மாடுகளோ எருதுகள் மீதோ நாம் சுமையை சுமத்துவது அது அதிகமான ஒரு பாரமாக இருக்கும். நேரடியாக 100 கிலோகிராம் எடையை, பாரத்தை நாம் வைக்கும் பொழுது அது தாங்க முடியாத ஒன்றாக அது இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நுகத்தை பயன்படுத்தி அந்த எடையை நாம் வைக்கும் பொழுது அது ஏறக்குறைய 20 கிலோகிராம் எடையாக அது குறைந்து போகிவிடுகிறது. அப்போ நுகம் என்பது பாரத்தை, சுமையை எளிதாக்கக்கூடிய, லகுவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ யார் இந்த நுகம்? இயேசுதான் அந்த நுகம். இயேசுதான் அந்த நுகம். நமது பாரங்களை, நமது சுமைகளை லகுவாக்கக்கூடியவர், இலகுவாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இந்த நுகத்தை பற்றி இன்னும் 2 காரியங்களுக்கு பாலஸ்தீன நாட்டிலே அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். முதலாவதாக நான் சொன்னேன், இந்த நிலத்தை பண்படுத்துவதற்காக. 2வது, பெரும் பாரம், நிறைய சுமைகள் அல்லது பயணம், நிறைய பேர் 10 பேர் 15 பேர் பயணம் செய்வதற்கு இந்த நுகத்தை பயன்படுத்தி, எருதுகளை பயன்படுத்தி அவர்கள் பின்னால் ஒரு பெட்டி போன்ற அமைப்பை வைத்துக்கொண்டு அதிலே அவருடைய சுமைகளை, வீட்டில் உள்ள உடைமைகளை, பொருட்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர்கள் கடத்துகின்றார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் எடுத்து செல்கின்றார்கள். ஆக சுமை தூக்கக்கூடிய பொருட்களை ஒரு இடத்திலிருந்து, இன்றைய காலகட்டத்தில் நாம் பயன்படுத்துகிறோம் லாரி, நிறைய காய்கறிகள், நிறைய பொருட்களை எல்லாம் ஒரு இடத்திலிருந்து நிறைய ரொம்ப தூரத்துக்கு கொண்டு செல்கிறோம். அதே போல் 2வது பயன்பாடு இந்த நுகம், பொருட்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சுமந்து செல்வதற்கு. 3வது, அசிரியர்கள் காலத்திலும் எகிப்திலே மக்கள் பார்வோன் மண்ணின் அடிமைகளாக இருந்த அந்த காலத்திலும், அப்போ அந்த அடிமைகள் இருக்கக்கூடிய காலத்திலே இந்த பொருட்களை தூக்குவதற்கும்
மற்றும் பிற பயன்பாடுகளுக்கும் அவர்கள் அடிமைகளை எருதுகளாக விலங்குகளாக பயன்படுத்தினார்கள். அப்போ 2 அடிமைகள் இருக்க வேண்டும், அவர்கள் மேல் அந்த நுகம் சுமத்தப்படும். அவர்கள் மற்ற பொருட்கள், இப்பொழுது வீடு கட்ட வேண்டும் அல்லது அரண்மனை கட்ட வேண்டும் என்றால் அந்த பொருட்களை எல்லாம் இவர்கள் இந்த வண்டியிலே, இவர்கள் ஒரு வண்டி இழுக்கக்கூடிய மாடுகளாக, ஒரு பிராணிகளாக அடிமைகள் இருந்தார்கள். அந்த அளவுக்கு அடிமைகளுடைய நிலை மோசமாக இருந்தது. ஆக இப்படி இந்த 3 காரியங்களுக்கு விவிலியத்திலே, பழைய ஏற்பாட்டிலே இயேசு வாழ்ந்த காலத்தில் நுகம் இதை பயன்படுத்தினார்கள். அப்போ இது சுமைகளை எளிதாக்குவதற்கு. அப்போ இயேசுதான் அந்த ஒரு நுகமாக இருக்கிறார். நமது பகுதியிலே, நமது காலகட்டத்திலே ஏறக்குறைய ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் மாட்டு வண்டி ஒன்றை நாம் பார்த்திருப்போம். இப்பொழுதுள்ள தலைமுறைகளுக்கு அது தெரியாது. அதிலும் நுகம் பயன்படுத்துவார்கள். மாடுகள் கழுத்திலே அது இருக்கும். அப்போ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மக்கள் பயணம் செய்வதற்கும், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பொருட்களை சுமந்து செல்வதற்கும் அது பயன்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்போ நேரடியாக மக்கள் ஒரு இடத்திலிருந்து நடப்பதற்கு கடினம், சிரமம். அதே போல் நேரடியாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பொருட்களை கொண்டு செல்வது கடினம். ஆனால் இந்த நுகத்தை பயன்படுத்தி எருதுகளை, மாடுகளை மாட்டு வண்டி மூலமாக செல்லும் பொழுது அது இலகுவாக மாறுகிறது. நமது அன்றாட வாழ்விலே பல சுமைகளை தூக்கி செல்கிறோம். இந்த பொருட்கள் அல்ல, நமது நிறைய சுமைகள், நிறைய பாரங்கள். அதை ஆண்டவர் இயேசு நுகம் என்று சொல்கிறார். நீங்கள் என்னிடம் வாருங்கள், நான் உங்கள் கூட சேர்ந்து இழுக்கிறேன், உங்கள் சுமையை, உங்கள் பாரத்தை நான் குறைக்கிறேன் என்று ஆண்டவர் அருமையாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இயேசு வாழ்ந்த காலத்திலே சட்டங்கள் சுமையாக மாறியது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்கள், அதை அவர்கள் பன்மடங்காக பெருக்க ஆரம்பித்தார்கள். 10 கட்டளைகள், அதுதான் முதலில் கொடுக்கப்பட்ட சட்டங்கள். அதன் பிறகு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு ஒழுங்குகள், ஓய்வு நாள் சட்டங்கள், இன்னும் வேலை செய்வதற்கு இன்னும் வழிபாட்டு சட்டங்கள், இப்படி பல சட்டங்கள், ஏறக்குறைய 360 சட்டங்கள் இருந்தது. இந்த 360 சட்டங்களை இவர்கள் இப்போ ஒன்றொன்றாக பெருக்கி பூதமாக ஊதி ஏறக்குறைய 1000க்கு மேற்பட்ட சட்டங்களாக மாற்றிவிட்டார்கள். இதுதான் மோசே சட்டம், இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், இதை கடைபிடித்தால்தான் நீங்கள் வாழ்வீர்கள், இல்லை என்றால் உங்களுக்கு கடவுளுடைய சாபம் வந்து சேரும் என்று மக்களை மறைநூல் அறிஞர்கள், சதிசேயர்கள், பரிசேயர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அப்போது அந்த மக்களுக்கு இந்த சட்டங்களை பின்பற்றுவதே, இந்த ஒழுங்குகளை பின்பற்றுவதே ஒரு பெரிய சுமையாக, பாரமாக கருதினார்கள். அப்போ ஆண்டவர் அந்த சூழலை பயன்படுத்தி சொல்லுகிறார், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாக உள்ளது, நானே அந்த நுகம், நான் ஒரு சுமை தாங்கி, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். இப்பொழுது உள்ள காலகட்டங்களில் வேறு என்ன சுமைகளை நாம் அனுபவிக்கிறோம்? குடும்ப பாரம், குடும்பத்திலே பிரச்சனைகள், கணவன் மனைவிகளுக்கிடையே நல்லுறவு இல்லாத, புரிதல் இல்லாத, கருத்து வேறுபாடு, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, குடும்பத்திலே தம்பதியர்கள், பெரியவர்கள், அவர்களுக்கிடையே பிளவுகள், இப்படி குடும்ப பாரம். அதே போல் தொழில் விரக்தி இல்லை, தொழிலிலே முன்னேற்றம் இல்லை, இப்படி நிறைய காரணங்களால், கடன் தொல்லைகள், குடும்ப பாரத்தால் வாடி தவிக்கின்ற உள்ளங்களை பார்க்கிறோம். குடும்ப பாரத்தினால், குடும்ப பிரச்சனையினால் நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்வதை நாம் செய்தித்தாளிலே பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கி குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது, ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சுமைகள். அதே போல் இன்னும் ஒரு சுமை இருக்கிறது, பணம், பொருள், உடைமைகளை எல்லாம் சேர்த்து வைப்பது, நிலபுலங்கள், நகைகள், பொன் பொருட்கள் இவையெல்லாம் இருந்தாலே அது நமக்கு ஒரு சுமையாக மாறுகிறது. அடுத்ததாக உடல் சார்ந்த சுமைகள், உடல் நோய்கள், வியாதிகள், சிற்றின்ப ஆசைகள், இவைகளெல்லாம். அதைத்தான் பவுலடியார் சொல்வார், என் உடலிலே ஒரு தைத்த முள் ஒன்று தைத்து குத்தி கொண்டே இருக்கிறது. அது அவருடைய பலகீனமாக இருக்கலாம், இல்லது அவருக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளாக இருக்கலாம், நோய்களாக கூட இருக்கலாம். அவருக்கும் நிறைய நோய்கள் இருந்தது. எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே உடல் சார்ந்த சுமைகள், நமது உடலும் நமக்கு சில நேரத்தில் பாரமாக மாறிவிடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக யோசிக்கும் பொழுது பாவ சுமை, பாவத்தால், குற்றத்தால், தவறுகளினால் அதுவே நமக்கு அது ஒரு சுமையாக மாறிவிடுகிறது.
அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். திருப்பாடல் 38ஆம் அதிகாரம் 3வது வசனம், என் குற்றம், நான் செய்த குற்றம் என் தலைக்கு மேலே போயிற்று, அது தாங்கிக் கொள்ள முடியாமல் என்னை அழுத்துகிறது. திருப்பாடல் 65 3வது வசனத்திலே, பாவங்களின் பழுவை என்னால் தாங்க முடியவில்லை, ஆண்டவரே நீரே என் குற்றங்களை போக்குகிறீர். அப்போ பாவம், தவறு என்பது சில நேரத்தில் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் அது சில நேரத்தில் அது சுமையாக மாறிவிடக்கூடிய ஒன்றாக அது இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக பயம், கவலை. இது ஒரு பெரிய சுமை, நம்ம குடும்ப பாரத்தினால் வரக்கூடிய அந்த கவலை. அதைத்தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், அவர் உங்களுக்காக கவலை கொள்ளுவார். இதை விட வேறு என்ன வேணும்? அவர் தான் நம் நுகம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த கவலையாக இருந்தாலும் ஆண்டவரிடம் போட்டு விடுங்கள். நம்ம எவ்வளோ பெரிய பாரத்தை, தூக்க முடியாத பாரத்தை நம்ம வண்டியில் போட்டு ஏற்றிருந்தோம். அதே போல் ஆண்டவர் தான் அந்த நுகம். எனவே நமது குடும்ப பாரமாக இருந்தாலும் சரி, உடல் பாரமாக இருந்தாலும் சரி, கவலைகள், இன்னும் பாவங்கள், இன்னும் உடைமைகள், சட்டங்கள், இப்படி பல்வேறு நமக்கு என்னென்ன பாரங்களாக இருக்கிறதோ அன்புக்குரியவர்கள், அதை எல்லாவற்றையும் நாம் ஆண்டவரிடம் போட்டுவிட வேண்டும். அவர் நமக்காக கவலை கொள்வார். அவர் நமக்காக தூக்கி சுமக்கக்கூடியவராக இருக்கிறார். இதற்கு ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். திருச்சபையிலே திருத்தந்தை 23ஆம் ஜான் 2ஆம் வத்திக்கான் பொது சங்கத்தை கூட்டி அதை சிறப்பாக மறுமலர்ச்சியை, பல சீர்திருத்தங்களை ஏற்படுத்தியவர். ஆனால் அதற்கு அவர் பட்ட கஷ்டம், நிறைய எதிர்ப்புகள் நிறைய இருந்தது. நாம் இப்போ திருப்பலி வழிபாடுகள் எல்லாம் அவரவர் சொந்த மொழியிலே நாம் நிறைவேற்றலாம். இதெல்லாம் 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே வந்த ஒரு மாற்றம். அதே போல் திருப்பலி குருவானவர் மக்களை பார்த்து நிறைவேற்றலாம். முதல்லலாம் பீடத்தை பார்த்து திரும்பி நிற்பாங்க, மக்கள் இனி பார்ப்போம். மக்களுக்கும் வழிபாட்டுக்கும் என்ன நடக்கிறது, மொழி தெரியாது, என்ன நடக்கிறது என்று தெரியாதுன்னு அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலையிலே இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் தான் இந்த மாற்றங்கள், இன்னும் நிறைய மாற்றங்கள், நிறைய சீர்திருத்தங்கள். அப்போ பழமைவாதிகள் வழக்கம் போல் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அதை எப்படி பழசை மாற்றுறது, திருப்பலி லத்தீன் மொழியில் தான் இருக்கணும், திருப்பலி பீடத்தை பார்த்தா ஆண்டவரை பார்த்தா குருவானவர் நிறைவேற்றணும், ஒப்பு கொடுக்கணும், இதுதானே அந்த காலத்து தலைமை குருக்கள்லாம் நிறைவேற்றிருக்கிறாங்க, இதுதான் பாரம்பரியம் என்று எவ்வளவோ காரியங்கள். ஆனால் அதையெல்லாம், அந்த தடைகள், அந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி திருத்தந்தை 23ஆம் ஜான் வெற்றி கொண்டு நல்ல அருமையாக இந்த 2ஆம் பொது சங்கத்தை கூட்டினார். அவர் சொல்லுவார், ஜன்னலை திறந்து போடுங்கள், நல்ல சுத்தமான காற்று உள்ளே வரட்டும். அது நமது உள்ளமான அந்த திறந்த மனப்பான்மையோடு நாம் இருப்போம். புதிய கருத்துக்களை வரவேற்போம். புதிய சிந்தனைகள், புதுமைகளை நாம் வரவேற்று பழமைக்கு இதிலிருந்து அது ஒரு முன்னேற்ற ஒரு பாதை தான். நமது வளர்ச்சிக்கு வழிபாடுகள் மற்ற எல்லா காரணமும் திருச்சபை அது ஒரு அருமையான ஒரு காரியம். அப்பொழுது அப்படிப்பட்ட சூழலிலே அந்த திருத்தந்தைக்கு பெரிய பாரம், நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார். ஒவ்வொரு நாளும் தூங்க முடியாது. அப்போ அவர் ஒரு ஜெபம் சொல்லிவிட்டு அருமையாக தூங்குவார். ஆண்டவரே, இது உமது திருச்சபை, நீர் காத்தருளும் என்று அவர் சொல்லுவார். பாருங்கள், அவருடைய சுமைகளை, அவருடைய பாரங்களை ஆண்டவர்கிட்ட போட்டுட்டார். இது உமது திருச்சபை, அதுக்காக தான் நான் உழைக்கிறேன். திருச்சபை மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சீர்திருத்தங்களை கொண்டு வருகிறேன். ஆனால் நிறைய பிரச்சனை வருது. உமது திருச்சபை, நீர் பார்த்துக்கொள்ளும். பாருங்கள், இதே போலத்தான் ஒவ்வொருவருமே உங்களுக்கு சோதனைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள், பாரங்கள், குடும்ப பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் உங்களையே உள்வாங்கிக் கொள்கிறீர்கள், ஐயோ நமக்கு தான் என்று. அப்போ அதனால தான் பல வியாதிகள், பல மன அழுத்தம், மன இறுக்கம் இவைகளெல்லாம் ஏற்படுவதை, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இவைகளெல்லாம் நாம் பார்க்குறோம். நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனைகளை நாம் உள்வாங்கக்கூட நாம் வெளியே எடுத்து போட்டோம். ஆண்டவர்கிட்ட நீ சாற்றி விட வேண்டும். இன்னொன்று இருக்குது, மற்றவங்க பிரச்சனையையும் சில நேரத்தில் இவங்களுக்கு நடந்த பிரச்சனையாகி வேதனைப்பட்டு குத்தி தன்னையே காயப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஏதோ ஒரு காரியம், ஒரு அவசரமான ஒரு காரியம் குடும்பத்தில் நடந்துட்டு, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, உடனே இவர் என்ன, ஐயையோ என்னால் தான் இந்த ஆக்சிடெண்ட்டு, நான் வந்த நேரம் சரியில்லை அப்படின்ட்டு இவருக்கே ஒரு குற்ற மனப்பான்மை, இவருக்கே அது சுமையாக மாறிவிடும். இப்படிலாம் இருக்கிறாங்க. அதே போல் குடும்பத்தில் இப்போது கணவன் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாரு, மற்றவங்க இருப்பாங்க. அவங்க சில கஷ்டப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். ஆனால் இவங்க அதை நினச்சி வேதனைப்படுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள்.
ஜெசி, மெர்சி அப்படிங்கிற 2 பேர் தோழியர்களாக இருந்தார்கள். அப்போது அவங்க திருமணம் ஆகியது. அப்போ ஜெசி சாதாரண ஒரு குடும்பத்தில் வாக்கப்பட்டா. அவங்க கணவன் நல்ல கணவர், நல்ல வேலை செய்து நல்ல நடுத்தர குடும்பம், நல்ல அருமையாக மகிழ்ச்சியாக இருந்தார். மெர்சி வசதியான குடும்பத்தில் கட்டுப்பட்டு போனால். பெரிய கணவன் பெரிய தொழிலதிபர், ஆனால் அவளுக்கு நிம்மதி இல்லை. ஏன்னா கணவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய செயல்கள், ஊதாரித்தனமான வாழ்க்கை, தீய நண்பர்களுடன் சேர்க்கை, எனவே இவருடைய வாழ்க்கை இடி விழுந்தால் போல ஆகிவிட்டது. ரொம்ப மோசமான ஒன்றாக, ஒரு பாரமாக அவர் உணர்ந்தார். அப்போ ஒரு நாள் ஆண்டவரிடம் ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்போது ஆண்டவர், எனக்கு ஏன் இவ்வளோ பாரம், எனக்கு ஏன் இந்த கணவரை கொடுத்தீங்க, ஒவ்வொரு நாளும் இப்படி ஊதாரித்தனமாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரம் சுமை இவளே அழுத்துகிறது. அவன் நிம்மதியாக இருக்கிறான், அவன் சந்தோஷமாக இருக்கிறான், ஆனால் இவள் தன்னையே காயப்படுத்தி கொள்கிறாள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ சுமந்துக்கிட்டு இருக்கிற சுமை உன்னுடைய சுமை அல்ல, இது சாத்தானின் சுமை. திருந்த வேண்டியது அவன் ஊனியல்பின் செயல்பாடுகளோடு இருக்கிறான், சாத்தானின் பிள்ளையாக இருக்கிறான். எனவே நீ அதை தூக்கி கீழே போடு. எனவே சாத்தானின் சுமையை நான் சுமக்க முடியாது, நீ இது சாத்தானின் சுமை என்பதால் நீ கீழே தூக்கி போடு அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொன்னார். அதிலேருந்து அவளுக்கு புரிஞ்சு போச்சு. அவள் நிம்மதியாக வாழ ஆரம்பித்தா. அப்புறம் கணவனை என்ன பண்ணுற, கணவனை நினச்சி மனம் வருந்தி பாரமாக கருதுவதை விட கணவனை நேசிக்க ஆரம்பித்தாள், அன்பு செய்ய ஆரம்பித்தாள். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் என்று கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்ப்பது போல அவர் சுமைகளை தாங்கி கொண்டார். கடைசியிலே கணவன் மன மாற்றம் அடைந்தான். ஒரு நிம்மதியான ஒரு சிறப்பான ஒரு வாழ்வாக இருந்தது. பாருங்கள் அன்புக்குரியவர்களே, சில நேரத்தில் அடுத்தவர்களுடைய சுமைகளை, பாரங்களை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் வருந்தி நம்மை நாம் புண்படுத்திக் கொள்கிறோம். எனவே அவர்களுடைய பாரத்தை இறக்குவதற்கு நாம் வழியை தேட வேண்டும். வழியே மற்றவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, மற்றவர்கள் தீய வழியிலே சென்று கொண்டிருக்கும் அவர்களை நல்வழித்துப்படுத்தப்பட வேண்டும். அவர்களை மனமாறுவதற்கான காரியங்களை செய்ய வேண்டும். அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய வேண்டும். அவர்களை சுமைகளை நாம் எளிதாக்க வேண்டுமே ஒழிய நாம் அந்த சுமையை சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது. எனவே தான் ஆண்டவர் அவர் தெளிவாக சொல்லிவிட்டார், சாத்தானின் சுமை நான் சுமக்க முடியாது. அதைத்தான் நாம் இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் அருமையாக வாசித்தோம். ரோமியர் 8ஆம் அதிகாரம் 9லிருந்து 9ஆம் வசனம் மற்றும் 11லிருந்து 13 வரை உள்ள பகுதிகளிலே நாம் அருமையாக பார்க்கிறோம். ஊனியல்பின் செயல்பாடுகளின்படி நீங்கள் நடக்கிறீர்கள். அசுத்த ஆவி, தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஊனியல்பின் செயல்பாடுகளுக்கு நீங்கள் ஆட்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் ஊனியலின்படி செயல்படுந்தால் நீங்கள் சாகத்தான் போகிறீர்கள் என்று எச்சரிக்கை விடுகிறார். இப்போ ஊனியல்பின் செயல்பாடுகள் என்ன? தெளிவாக பவுலடியார் கூறுகிறார் பாருங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19லிருந்து 21 வரை உள்ள பகுதிகளிலே நாம் பார்க்கும் பொழுது, ஊனியல்பின் செயல்பாடுகளான தீய நாட்டம், கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, கோபம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட இந்த ஊனியல்பினுடைய செயல்பாடுகள் தீய சக்திகளுடைய மொத்த உருவம். அப்போ இப்படிப்பட்ட இந்த நிலையில் நாம் வாழக்கூடாது. தூய ஆவினுடைய கனிகளை, தூய ஆவிக்குட்படக்கூடிய இயல்பை தான் நாம் அணிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த மாதிரி ஊனியல்பின் செயல்பாடு வந்தால் இதுவே ஒரு பெரிய சுமை, பாவ சுமை. கடைசியில் சாவுக்கு தான் இது இட்டு செல்லும், தாங்க முடியாத சுமை. அப்போ இந்த நிலையிலே மற்றவர்கள் இருக்கும் பொழுது நாம் அவர்களுடைய சுமைகளை எளிதாக்க வேண்டும். நாமே இத்தகைய காரியங்களிலே நாம் இருக்கும் பொழுது இந்த ஊனியல்பின் செயல்பாட்டில் வந்தால் அது நமக்கு சுமையாக இருக்கிறது. அப்போ அதை நீ இறக்கி வைத்து விட, அது சாத்தான், அதை தூக்கி தூர போட்டு ஆண்டவரிடம் வா, ஆண்டவர் உனக்காக சுமப்பதற்கு ரெடியாக இருக்கிறார். இன்னொரு சம்பவம், 2ஆம் உலகப் போர் நேரத்திலே அமெரிக்க அரசாங்க அதிகாரியாக இருந்தவர். இப்போ நிறைய பிரச்சனைகள், பாரம், சுமைகளால் ரொம்ப தாக்கப்பட்டார், அலைகழிக்கப்பட்டார். அப்போ அவர் நைட்டு தூங்குறும் பொழுது அவருக்கு தூக்கமே வராது. ஆனால் ஒவ்வொரு நாள் அடுத்த நாளைக்கு என்ன, எங்கே குண்டு வெடிக்குதோ, எங்கே சண்டை போடணுமோ, எப்படி அப்படிங்கிறப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார். அப்போ இரவு தூக்கமே அவருக்கு இல்லை. அவர் இவ்வாறு ஜெபித்தார், இறைவா, என்னால் முடிந்தளவு இன்று நான் செயல்பட்டேன், விடிமறை இனி நீர் செயல்படும். இறைவா, முடிந்த அளவு இன்று நான் செயல்பட்டேன், இன்னைக்குள்ள என் வேலை, என் கடமை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டேன், இனி விடிமறை நீர் செயல்படும், இனி ஓ வேலை. நிறைய பேருக்கு இரவு தூக்கம் வர்றதே இல்லை. காரணம் என்ன? காலையில் ஃபுல்லாக வேலை செய்கிறோம், திரும்ப நைட்டும் வேலை செய்கிறோம் மனசளவில்.
அதே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். காலையில் நடந்த சம்பவங்கள், இல்லைனா எதிர்காலத்தை பற்றி, இல்லைனா ஏதாவது ஒன்று, அப்போ ஏதாவது ஒரு செயல்பாடுகளை நாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எண்ண அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த எண்ண அலைகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை. எண்ண அலைகள் எதிர்காலத்தை பற்றியது, கடந்த காலத்தை பற்றிய அச்சமாக இருக்கலாம், கடந்த காலத்தை பற்றிய ஒரு மோசமான நிகழ்வாக இருக்கலாம். இப்படி பல்வேறு விதங்களில் நமக்கு நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் தூக்கம் வர்றதில்லை. அதற்கு மருந்துகள்லாம் எடுக்கிறோம், மாத்திரைகள்லாம் எடுக்கிறோம். ஆனால் அது ஒரு நிரந்தர தீர்வு அல்ல. இந்த ஜபத்தை பாருங்கள், அருமையான ஒரு ஜபம். நாம் இதைத்தான் வைத்துக்கொள்ள வேண்டும். இறைவா, காலையிலேருந்து நைட் வர நான் வேலை செஞ்சிட்டேன். முடிந்த அளவுக்கு உமது திருவிழப்படி, உமக்கு விருப்பப்படி நான் பணி செஞ்சிட்டேன். என்னுடைய பணி, என்னுடைய வேலைகள், என்னுடைய கடமைகளை நான் சரியாக நிறைவேற்றிட்டேன். இனி நைட்டு எனக்கு நல்ல தூக்கத்தை தாங்க, ஓய்வை தாங்க, இது உங்கள் வேலை அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சி விடுவோம். ஆண்டவரிடம் நீ சாற்றி விடு, அவர் உன்னை பார்த்து கொள்வார். அதைத்தான் திருப்பாடல் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்குறோம். இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன், ஏனெனில் நீரே என் ஆண்டவர், நீர் என்னோடு இருக்கிறீர், என்னை பாதுகாக்கிறீர். தூக்கம் வராமல் தவிக்கும் பொழுது இந்த திருப்பாடலை நாம் சொல்லலாமே. திருப்பாடல் 4, உறக்கம் வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களா, அந்த திருப்பாடல் 4 வாசியுங்கள். குறிப்பாக இந்த வசனத்தை வாசியுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வரும். ஆண்டவர் உங்களோடு இருந்து வழி நடத்துவார். காலையில் நீங்கள் வேலை செஞ்சிட்டீங்க, நைட்டு நிம்மதியாக படுக்க போவோம். பறவைகள், விலங்குகளை பாருங்கள், காலை முதல் மாலை வரை வேலை செய்கிறது, ஓடி ஆடுகிறது, பறந்து திரிகிறது, ஓடி திரிகிறது. நைட்டு அவங்க அடை போயிருந்தாங்க. ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு நேரம், 5 மணி, 6 மணி, 8 மணி, எல்லாம் ஒவ்வொரு நேரமும் அவர்கள் தங்கள் ஓய்வை தேடிக்கொள்கிறார்கள். அதே போல் நமது உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவை. எனவே நாம் இரவிலே சாப்பிட்ட பிறகு விழித்திருந்து வேலைகளை ஆரம்பிப்பது, நிறைய இதுகளை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பது, தொலைக்காட்சியில் திரைப்படங்கள் பார்ப்பது, செய்திகள் பார்ப்பது, இவைகளெல்லாம் நமது தூக்கத்தை பாதிக்கக்கூடிய சில காரணிகளாக இருக்கிறது. எனவே தூக்கம் வர முடியாத தன்மை, தூக்கம் இல்லாமை, உறக்கமின்மை இன்றைக்கி ஒரு பெரிய பாரம், நிறைய பேருக்கு பெரிய பாரமாக இருக்கிறது. காரணம் குடும்ப பிரச்சனைகள், மற்றது. அப்போ ஆண்டவர் தான் நமக்கு தீர்வு. சுமை சுமந்து சோர்ந்து பொருள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், அவர் உங்களுக்காக கவலை கொள்ளுவார். நாளைக்கு தான் நடக்கக்கூடிய நல்லா நடக்கும், இன்றைக்குள்ளது நல்லா நடந்துச்சு விட்டுரு, அவ்வளோதான். 1 பேதுரு 5:7 பார்க்குறோம், உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், அவர் உங்களுக்காக கவலை கொள்ளுவார் என்ற ஒரு நிலையிலே நாம் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு செய்திகளை அவர் தருகிறார். சுமைகள் லகுவாக்குவதற்காக ஆண்டவர் வந்தார். எனவே ஆண்டவரிடம் நாம் செல்லுவோம், அவர் நமது சுமைகளை எளிதாக மாற்றுவார். நாமும் ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்வோம், சுமைகளை சுமப்போம். அதே போல் சில நேரத்தில் சுமைகள், சோகங்கள், பாரங்கள், மனபாரங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் துவண்டு விடக்கூடாது. அது நாம் முன்னேறி செல்வதற்காக, நாம் வெற்றி அடைவதற்காகவே என்பதையும் நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஒரு முறை கடவுள் பறவைகளை படைத்தார். துவக்கத்திலே சொல்லுவார்கள், அப்பொழுது பறவைகளுக்கு இறக்கை கொடுக்கவில்லை. அப்போ அவைகள் நகர்ந்து ஊர்ந்து நடந்து சென்று கொண்டிருந்தது. இதை பார்த்த கடவுள், ஐயோ பாவமாக இருக்குதே, நாம் இது இறக்கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இறக்கைகளை அதன் மீது வீசினார். அப்போ தோள் மேல் அந்த பறவைகளுக்கு அந்த இறக்கை இருக்கிறது. அப்போ அதை வைத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அசைந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சிறிய பறவைகளுக்கு அந்த பாரத்தை தாங்க முடியவில்லை. அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு, ஐயோ இவ்வளோ சுமையாக இருக்கிறதே அப்படின்ட்டு. அப்புறம் ஓரளவுக்கு மற்ற விலங்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேலே இருக்க ஆரம்பித்தது. நாட்கள் கடக்க அந்த இறக்கைகள் அதன் மீது ஒட்ட ஆரம்பித்தது. நடக்க ஆரம்பிக்கிறது, சற்று மேலே எழும்பியது, இன்னும் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறது, இன்னும் மேலே எழும்பியது, இன்னும் ஸ்பீடாக விரைவாக நடக்க மேலே அருமையாக பறந்து சென்று கொண்டே இருந்தது. சில நேரத்தில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த பாரங்கள், சுமைகள், பளு, மனச்சஞ்சலங்கள் நாம் ஒருவேளை உயர பறக்கிறதுக்கு ஒரு சிறகுகளாக இருக்கலாம், ஒரு இறக்கைகளாக இருக்கலாம். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். நாம் சிறகுகள், சுமைகளை தாண்டி சுகங்களாக மாற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் மன அமைதியோடு இருங்கள். சுமைகளை ஆண்டவரிடம் இறக்கிவிடுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாமும் ஒருவர் மற்றவருடைய சுமைகளை சுமந்து கொள்வோம். மன மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்வு வாழ்வோம். ஆமேன்.